திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டம் காசம்பட்டி கிராமத்தில் சுமார் 12 ஏக்கர் 48 சென்ட் வனப்பகுதியில் அமைந்துள்ளது வீரக்கோயில். இங்கு 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை திருவிழா நடைபெறுவது வழக்கம். அத்துடன் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு பூஜையும் நடைபெற்று வருகிறது. 800 ஆண்டுகள் பழமையான பாரம்பரியமிக்க வீரக்கோவில் வனப்பகுதியை காசம்பட்டி கிராம மக்கள் பொக்கிஷமாக பாதுகாத்து வருகின்றனர். வனப்பகுதியில் ஆண்கள் காலணி அணிந்து செல்லக்கூடாது, பெண்களுக்கு அனுமதி இல்லை போன்ற கட்டுப்பாடுகளை இன்றளவும் அவர்கள் கடைபிடித்து வருகின்றனர். இந்த நிலையில் சக்தி வாய்ந்த தங்கள் தெய்வத்தின் இருப்பிடத்திற்கு ஆபத்து வந்துள்ளதாக கருதுகிறார்கள் காசம்பட்டி கிராம மக்கள். வீரக்கோயில் வனப்பகுதியில் 32 வகை பறவைகள், 26 வகை வண்ணத்து பூச்சிகள், தேவாங்கு உள்ளிட்ட உயிரினங்களும் பல்வேறு வகையான மூலிகை தாவரங்களும் உள்ளன. இதனால் அப்பகுதியை சமீபத்தில் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவித்தது தமிழ்நாடு அரசு. பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவித்துள்ளதால் வீரக்கோவில் வனப்பகுதி வனத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் வரவுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக காசம்பட்டி ஊர் முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. அப்போது பல்லுயிர் பாரம்பரிய தலம் தங்களுக்கு வேண்டாம் எனவும் வீரக்கோயில் மட்டும் போதும் எனவும் ஊர் மக்கள் உறுதியாக கூறுகின்றனர். பல்லுயிர் பாரம்பரிய தலம் அமைந்தால் கோயிலில் வழிபாடு மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்படும், கோயில் கட்டுப்பாடுகள் அழிந்துவிடும், யார் வேண்டுமானாலும் கோயில் வனப்பகுதிக்குள் சென்று பாரம்பரியத்தை சீர்குலைக்க கூடும் என வேதனையுடன் கூறுகிறார் காசம்பட்டி கிராம நாட்டாமை புதியழகன். ஏன்னா ஏன் அப்படி பயப்படுறோம்னா, முன்னோர்கள் பெண்கள் யாருமே போக மாட்டாங்க, செருப்பு போட்டு போக மாட்டாங்க, யாருமே நாங்களே பூசாரியே போட மாட்டாங்க, நாங்களும் போட மாட்டோம். அப்படி இருக்கிற சமயத்தில் பெண்கள் எல்லாம் போவாங்க. பாதுகாப்பு திட்டமாக அறிவிச்சா பெண்கள் போவாங்க, எல்லாருமே அனைத்து பேரும் போவாங்க அப்படின்றது முன்னோர்கள் வழிபட்டதை அழிஞ்சு போமேன்றது அச்சத்தில் தாங்க பேசுகிறோம். வீரக்கோயில் பகுதியை பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவித்ததை திரும்பப் பெறவில்லை என்றார். ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு உள்ளிட்ட ஆவணங்களை அரசிடமே ஒப்படைத்துவிட்டு போராட்டம் நடத்துவோம் என கூறுகிறார் காசம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பொன்னம்மாள். நாங்க தமிழ்நாடு அரசு என்ன சொல்றோம், கண்டிப்பாக இதை உரிமையா நல்லா எடுத்து பார்த்து இந்த இதை தடுத்து நுப்பாட்டணும். அப்படி இல்லையா ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, எங்களுடைய எல்லா உரிமைகளும் பறிச்ச மாதிரி ஆயிரும். தங்கள் முன்னோர்கள் பாரம்பரியமாக கட்டி காத்த வீரக்கோவில் வனப்பகுதிக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் தீக்குளிக்கவும் தயாராக உள்ளோம் என உணர்ச்சி பெருக்குடன் கூறுகிறார் தாமரை செல்வி. இந்த வீரன்ற கோயில இன்னைக்கு அவங்க கேட்டாங்களுக்கு நாங்கள் எப்படி கொடுக்க முடியும்? அது எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை இந்த வீர கோயில் தான் வேணும். இந்த வீர கோயில் எடுத்தால் நாங்கள் தீக்குளிக்க கூட தயாராக இருக்கோம். கண்டிப்பான முறையில் நாங்கள் என்ன வேணாலும் மரணமா நாங்கள் கண்டிப்பாக வீர வெட்ட கூட தயாராக இருக்கு. எங்களுக்கு தேவை, எங்களுக்கு இந்த வீர கோயில் தான் வேணும். மேலும் பல்லுயிர் பாரம்பரிய தல அறிவிப்பை திரும்பப் பெறவில்லை என்றால் தேர்தலில் வாக்களிக்க மாட்டோம் என்று திமுக பிரமுகர் தெய்வம் திட்டவட்டமாக கூறினார். நீங்க நல்லது பண்ணிட்டு என்ன பண்றீங்க? சாப்பாடு முட்டை வச்சுட்டு முட்டோன்னு நாரகத்தை வைக்கிறதுக்கு அர்த்தம். நீங்க அரிசி கொடுக்குறீங்க, பருப்பு கொடுக்குறீங்க. நானும் பக்கா டிஎம்க்கு தான். ஆனா இதுல நீங்கனாக்கா நாங்க ஓட்டும் போட மாட்டோம், ரேஷன் கடை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருவோம், போராட்டம் பண்ணுவோம். இதனால என்னென்னமோ நடக்கும். வீரக்கோயில் வனப்பகுதியில் பல்லுயிர் பாரம்பரிய தலம் அமைத்தால் தங்கள் முன்னோர்களின் வாக்கும் தங்கள் நம்பிக்கையும் அழிந்துவிடும் என காசம்பட்டி மக்கள் கவலைப்படுகின்றனர். அவர்களின் கோரிக்கைக்கு தமிழக அரசு செவிசாய்க்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.